ஹாய்ங்க, நம்ம மதுரை தமுக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு பொருட்காட்சி போட்டிருக்காங்க. மே 4ஆம் தேதியே வந்து போட்டாங்கங்க. நாங்கள் போகும்போது ஜோன்னு மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஒரு 45 நாள் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்ட் 1 வீடியோ நேற்று போட்டிருந்தாங்க. நிறைய பேர் வந்து பார்ட் 2 வீடியோ கேட்டிருந்தீங்க. இதில் வந்துட்டு ப்ரைஸோட சொல்லுங்கக்கா, வரலாமா வேணாமா அப்படின்னாக்கா டீட்டெயில் வந்துட்டு தெரியும் அப்படி சொல்லி கேட்டிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபன் கேம்ஸோட ப்ரைஸும் சொல்ல போகிறேன். அதே மாதிரி ஸ்நாக்ஸோட ப்ரைஸுமே சொல்லிட போகிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ரொமோஷனுக்கு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கேன். மெயில் ஐடி வந்து நான் அங்கங்கே கொடுத்துருக்கேன். வீடியோலேயே உங்களுக்கு வந்து வருங்க. இதுக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஷாப்பில் வந்துட்டு ப்ரொமோஷன் பண்ணிடலாம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா மதுரை சம்மந்தப்பட்ட வீடியோஸ்க்கு நம்ம வாவ் பியூட்டி சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா ஆஃபர் வீடியோஸும் நம்மளோட சேனலில் வந்துட்டு வரும். இந்த அரசு பொருட்காட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே செம சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். எக்ஸ்பெக்ட் அந்த நம்மளுக்கு வந்து ஸ்நாக்ஸை தவிர அது மட்டும் தான் கொஞ்சம் அதிகமான விலை இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபன் கேம்ஸ்க்குமே கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது. இது போக நிறைய பொருட்கள் வந்து நம்ம ரீசனபிளாகவே வந்து வாங்கலாம். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. காரணத்தை கொண்டும் ஸ்கிப் பண்ணிங்கன்னா எது கம்மியாக இருக்குது எது கூட இருக்குன்னு உங்களுக்கு வந்து தெரியாமல் போயிடும். இந்த அண்ணாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவர்கிட்ட நீங்கள் செராமிக் ஜாரோ, இந்த ஆர்கனைசர்ஸோ இல்லை இந்த கப்போ பிளேட்டோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க. வெளியிடங்களை விட கம்மியான ப்ரைஸ்க்கே கொடுக்குறாங்க. இந்த தட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாலேருந்தே இருக்குது. கப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 கப்பு 100 ரூபாங்க. செராமிக் கப்பு 5 கப்பு 100 ரூபா, 4 கப்பு 100 ரூபா. கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் 4 கப்பு கொடுக்குறாரு, சின்ன சைஸாக இருந்தால் 5 கப்பு கொடுத்துட்ருக்காரு. இந்த குதிரை வந்து பாருங்களேன், இதை பார்க்கும் போதே நமக்கு இந்த கொரியன் சைனாலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் அந்த இது வச்சுருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 80 ரூபாங்க டிக்கெட்டு. இதெல்லாம் நம்ம தனித்தனியாக வந்து வாங்கிக்கணும். உள்ளே வரும்போது நம்ம என்ட்ரி டிக்கெட்டு பெரியவங்களுக்கு 15 ரூபா, சின்னவங்களுக்கு 10 ரூபா கொடுத்ததே உள்ளே வந்துருப்போம் நம்ம. இது போக நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருந்தீங்க, சுற்றி பார்க்க மட்டும்தான் வந்திருந்தீங்க அப்படின்னீங்கன்னா வெறும் 10 ரூபாதேங்க நமக்கு வந்து ஆகும். 10 ரூபாய்க்கு நல்லா தரமாக வந்து சுற்றி பார்க்க போகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கம்மி ப்ரைஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த இடத்த நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நான் சாம்பிளுக்கு வச்சுருக்கேன். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட கடைசிலேயே இந்த கடையை பற்றின ஃபுல் வெர்ஷனுமே நான் வந்து காமிக்க போகிறேன். நம்ம வாவ் பியூட்டி சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாளைக்கு வந்து ஒரு தரமான ஒரு நியூ ஷாப் மதுரையில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இந்த சாமி சிலைங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 30 ரூபாலேருந்தே இருக்குங்க. கோபாந்தா ஸ்டாச்சு இருக்குது, அதே மாதிரி சிவன் இருக்காங்க, அதுக்கப்புறம் முருகனையா இருக்காங்க, அதுக்கப்புறம் வேல் சிம்பிள் வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி லிங்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு சின்னதுலேருந்து பெருசுலேருந்து இருக்குங்க. குட்டீஸ்க்கு தேவையான விளையாட்டு ஜாமான்கள்லாம் இருக்குது. அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசு நலத்திட்ட பணிகளை பற்றி நிறையா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிய பெரிய பிளாக்ஸாக வந்து வச்சிருக்காங்க. அதுல நிறைய எக்ஸிபிட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க உள்ள போகும்போது அங்க இருக்கவங்க எல்லாருமே நமக்கு வந்து எக்ஸ்பிளைன்மே வந்து பண்ணுவாங்க. நீங்க டைரக்டா போய் அதை பார்க்கும்போது உங்களுக்கே நிறைய வந்து புரியுங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த செராமிக்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதுதாங்க இது. ஒருத்தனே சொல்லுவேங்க, வெறும் 40 ரூபா, 60 ரூபா, 20 ரூபா இந்த ரேட்டுக்கே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 1லயுமே இந்த ஷாப் பத்தின வீடியோ நான் வந்து போட்டிருந்தேங்க. இப்போ இந்த ஷாப்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து காட்ட போறேன். நீங்க நம்ப மாட்டீங்க, எதை எடுத்தாலும் 10 ரூபான்னு ஒரு ஐட்டம், எது எடுத்தாலும் 20 ரூபான்னு ஒரு செக்ஷனு, எது எடுத்தாலும் 30 ரூபான்னு ஒரு செக்ஷனு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த கடைக்குள்ள எம்புடு கூட்டம் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்துட்டு பார்க்க தான் போகிறீங்க. இந்த அழகான கரண்டி நல்ல உப்புக்கு, மிளகா பொடிக்கு, இல்லாட்டி மஞ்சள் தூளுக்கு இதுக்கெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். 2 கலரில் இருந்துச்சு. ஒன்று ப்ரௌன் கலரு, இன்னொன்று ஒயிட் கலரில் இருந்துச்சு. டிரான்ஸ்பரண்ட் கலர்ஸ் ரெண்டுமே செம க்யூட்டாக வந்துட்டு இருக்குது. சீப்பு, பீலரு, டிஷ்யூ பேப்பரு, அதே மாதிரி விசிலு குட்டீஸ்க்கு, அதே மாதிரி கிளிப் ஐட்டங்கள், ப்ரஷ் ஐட்டங்கள், காயின்ஸ் இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. 10 ரூபாதேங்க. இந்த பக்கெட் இருக்கிறது பூராமே வந்து பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் 20 ரூபாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன பிள்ளையில எல்லா இடத்துக்கும் நம்ம விளையாட போவோம்ல திருவிழா டயத்தில், இந்த ஸ்ப்ரிங் வளையல் அப்படியே வந்து ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு ஃபீல்னே வந்து சொல்லலாங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான வளையலுங்க இது. இதோட ப்ரைஸ் வந்துட்டு 20 ரூபா மட்டும்தான். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஃபன் கேம்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து பாருங்களேன், கியூப், நம்ம வந்து தாயம் விளையாடுவோம் இல்லைங்களா. ஸோ அது வந்து ரொம்ப அழகா இருக்கு. 20 ரூபானா ஒருத்தனே நான் வந்து சொல்லுவேங்க. அதுக்கப்புறம் இங்கிட்டு இருக்கிறது பூராமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான விலை வந்துட்டு வந்துடுதுங்க. 40 ரூபா, அதுக்கப்புறம் 50 ரூபா, 60 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு வருது. உங்களுக்கு நான் வித் ப்ரைஸோடே காட்டுறேன். எனக்கு இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு நைஃப் காட்டுறேன் பார்த்தீங்களா, இதோட ப்ரைஸ் 80 ரூபாங்க. எனக்கு இது ஒருத்தனே வந்து தோணுது. நல்லா பெரிய சைஸு. அதே மாதிரி இந்த ஷார்ப் பண்ணுவோம்ல, கத்தியை ஷார்ப் பண்ணுவோம்ல, இதுவும் 80 ரூபா தான். அதே மாதிரி உங்களுக்கு கேப்போட வந்துட்டு கத்தி வந்து கொடுக்குறாங்க. இதோட ப்ரைஸ் வந்துட்டு 40 ரூபாய், 30 ரூபான்னு நினைக்கிறேங்க. 30 rupees தான் ஒருத்தனே வந்து சொல்லுவேன்.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரிமனைகள் வந்துட்டு இருந்துச்சு. இந்த சாதம் வைக்கிறதுக்கு, குழம்பு வைக்கிறது பார்த்தீங்களாங்க. 10 ரூபா கடைனோடனே கூட்டத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. ஒருத்துங்க இந்த கடை வந்துட்டு நம்ம எக்ஸிபிஷனுக்கு வந்த உடனேயுமே உள்ள நுழைஞ்ச உடனே 2வது கடையே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கடை தான். அதுக்கப்புறம் இந்த கத்தி வந்து பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு, சின்னதாக இருக்குது. அது வந்து 50 ரூபா. இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். வந்து பாருங்களேன், அட் அ டைமில் 25 மினி இட்லி வந்துட்டு எடுக்கலாங்க. 25 எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், 5 இருக்குது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். 150 ருபீஸ் தான் நான் நினைக்கிறேங்க. அதில் ப்ரைஸ் வந்துட்டு இன்னொருதில் தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. விஸ்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 20, 30 இந்த ருபீஸ்க்கு தான் வந்துட்டு வச்சுருக்காங்க. இங்கே இருக்க ஸ்பூனில் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். 10 ரூபா 20 ரூபா மட்டும்தான். இந்த மாதிரி கோட்டிங் கொடுத்தது, இது பித்தளை இல்லைங்க, பித்தளை கோட்டிங் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 ருபீஸ். அதுக்கப்புறம் இந்த காய் சீவுறது கரண்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா. 10 ரூபா கரண்டி, 10 ரூபா கரண்டி, 20 ரூபா கரண்டி, 30 ரூபா கரண்டி, நிறைய ஐட்டங்கள் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியான வாளி வந்து வச்சுருக்காங்க. ரசம் ஊற்றுறதுக்கு, குழம்பு ஊற்றுறதுக்கு, சாம்பார் ஊற்றுறதுக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம ஃபில்டர் காஃபிலாம் நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்துட்டு இருக்குங்க. ஸோ நிறைய கப் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. செம்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. அழகு போல் இருக்குது செம்பெல்லாம். அப்படியே இங்கிட்டு வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டங்கள் வந்துட்டு இருக்குது. சீப்பு, அதே மாதிரி பவுடர் டப்பா வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிப்பிங் கயிறு, வாட்டர் பாட்டில் 20 ரூபாலேருந்தே இருக்குங்க. 20 ரூபா 30 ரூபா ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. நீங்கள் ஸ்டீலில் எடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் வாங்கிக்கலாம், இல்லை வேறு எதுலனாலும் வாங்கிக்கலாங்க. இந்த கடைக்குள்ள இவ்வளோ தான் இருந்துச்சு. நான் சொன்னேன் இல்லைங்களா, உள்ள நுழைஞ்சோனையுமே கடை, அந்த கடை நேற்று வந்துட்டு நிறைய வீடியோ அதுலேருந்தே போட்டிருந்தேன் நான். இது அதோட பாதி வீடியோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் 10 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. 10 ரூபா பிக் பஸார் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் உள்ளே வந்து போகும்போது கொஞ்சம் ஐட்டங்கள் வந்து நமக்கு வேறையாக இருந்துச்சு. 20 ரூபா ரேஞ்ச் இருந்துச்சு, 30 ரூபா, 50 ரூபா வரைக்கும் இருந்துச்சு. இந்த பின்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, பூ குத்துறதுக்கு 10 ரூபா தான். இதெல்லாம் இப்போ நான் காட்டுறது எல்லாமே 10 ரூபா தான். கூட இருந்துச்சுன்னா நானே சொல்லிடல. இந்த பட்டர்ஃப்ளை வந்து நான் தானே ஆட்டுறதா நீங்கள் வந்து நினைக்கிறீங்க. ஆக்சுவலாக நான் தான் ஆட்டினேன். ஆனால் நீங்கள் பாருங்கள், அது வந்துட்டு அதுவே வந்துட்டு தானாகவே வந்து ஷேக் ஆகுது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு லைட் வெயிட்டாக இருக்கும். பொட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் தான். நல்லா டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில், டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்துட்டு இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கிளிப் வெரைட்டிஸ். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே 10 ரூபா தான். இதுக்கு அடுத்து வந்துட்டு இந்த மயில் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா ஒரு ஸ்டோன் வச்ச மாதிரி. இது வந்துட்டு ஒரு 30, 60, 80 இந்த ரேஞ்சுக்கு வந்து வச்சுருக்காங்க. கீழே இருக்கிறதெல்லாம் 10 ரூபா தாங்க. 10 ரூபா கிளிப்பு. அதே மாதிரி இந்த தொப்பி மாதிரி வந்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் 10 ருபீஸ் தான். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. உங்கள் குட்டீஸை கூப்பிட்டு வந்தீங்கன்னா வெறும் 10 ரூபாய்க்கு இந்த மாதிரி க்யூட்டாக நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது அவங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நம்மளாம் இப்போ வெயில் காலம் வந்துருச்சு இல்லைங்களா, கொண்டை போட்டுட்டு இந்த பென்சிலை நீங்கள் சொருகி விட்டுட்டிங்கன்னா அழகாக இந்த கொரியன் கேர்ள்ஸ் மாதிரி வந்துட்டு இருப்பீங்க. இந்த பிடிஎஸ்ல வர பிள்ளைங்க மாதிரி வந்துட்டு இருப்போம். அதே மாதிரி இந்த மேக்கப் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 160 ருபீஸ்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. லிப்ஸ்டிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா லிப்ஸ்டிக்கே வந்துட்டு இருக்குங்க. நான் இந்த மேக்கப் கிட் வந்து சொன்னேன்ல, இது 160யா 120யான்னு வந்து தெரியல. நீங்கள் டேரெக்டாக வந்து கேட்டுக்கோங்க. ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டான ஐட்டங்கள் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. இந்த கிளிப் வந்து பார்த்தீங்களாங்க 10 ரூபா தாங்க. நான் அப்படியே கையில் ஃபுல்லாமே வந்துட்டு எடுத்துட்டேன். உங்களுக்கு தனித்தனியாக வந்து வச்சுருக்காங்கங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் எனக்கு இது ஏன்னே வந்து தெரியல. ஆக்சுவலாக யூஸ்வலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா வீடியோலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேங்கிள்லாம் நான் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பட் நான் இந்த 2 பேங்கிளுமே வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது தாங்க என்னால் மறக்கவே முடியல. என்னடா இதுன்னு பார்க்கும்போது கலராக இருந்துச்சுங்க. பார்த்தா ஹேர் பின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லா கலர்லேயுமே இருக்குது. அந்த கடையில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஹேர் பின் வந்துட்டு இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதில் எல்லா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கிறதையுமே நான் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நாளாக நான் தேடிட்டு இருந்த ஒரு விஷயம்னே நான் வந்து சொல்லலாங்க. முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு 10 இயர்ஸ் பேக்கு முன்னாடி ஒரு திருவிழாவில் இந்த ஹேர் பின் நான் வந்து பார்த்துருந்தேன். அப்போல்லாம் குட்டி பிள்ளைங்கள அந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை கேட்டாலே அடி உழுகும். இந்த ஹேர் பின்னு, இந்த ரப்பர் பேண்டு, இந்த நெயில் பாலிஷ் கேட்டாலே அடி உழுகும். அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் பின் வந்துட்டு எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. இந்த கடையில் இருக்க ஹேர் பின்னே நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரெயின் ட்ரா பேங்கிள்லாம் வந்துட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ இதோட ரேட் வந்துட்டு நமக்கு 110 ரூபா, 100 ரூபா, 140 ரூபா, 90 ரூபாய்க்கு கூட இருந்துச்சுங்க. அதே மாதிரி உங்களுக்கு கிளிப் வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 ரூபா, 30 ரூபா, 60 ரூபா, 80 ரூபா இந்த ரேஞ்சிலே இருக்குது. நிறைய ஸ்டோன் வச்சுருக்காங்க, அதனால தான் இந்த ரேட்டு. இந்த ரைட்லாம் நான் வந்து சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து பாருங்களேங்க. ஐயோ, எனக்குலாம் இதில் எந்த ரைடுமே நம்ம வந்து போகவே இல்லை. வயிறுலாம் கலக்கிருங்க. இது வந்து இந்த எட்ஜில் இருந்து அந்த எட்ஜ் வரைக்கும் போயிட்டுருக்கு. மழை நேற்று வந்து பயங்கரமாக பெஞ்சிருச்சுங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வர முடியலை.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு குட்டீஸ்க்கு இந்த மாதிரி கார்லாம் வந்துட்டு இருக்குது. இந்த சரவணா ஸ்டோர் முன்னாடி வந்துட்டு இந்த கார்லாம் வச்சு விளையாடுவாங்கள்ல, அது கூட வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே கேட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா வித் ப்ரைஸோடு நான் சொல்லியிருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.